ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடனுங்க. எங்கள் சின்ன மாமனார் நினைவு நாளுங்க. அதுக்காக திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் நான். போயிட்டு சாமி கும்பிட்டோம் எல்லோரும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் நாத்தனார் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க பையன் வந்திருந்தார். அது அடுத்தது குழந்தனார் பசங்க எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்க நாத்தனார் பையன், நாத்தனார் இவங்க, நான், எங்கள் குழந்தனார் ஒய்ஃபு, எங்கள் சின்ன மாமியார் இவங்க தான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு சரி வெளியே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுது எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் வந்திருந்தார். அவர் மொத்தக்கல். அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காய் பிஞ்சு இருந்தது, பூவும் பிஞ்சுமாக இருந்தது. எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்தேன். இவங்க இந்த மரத்தில் வருஷம் நிறைய காய் வைக்குங்க. காயெல்லாம் எல்லாமே ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஊறுகாய்க்கு தான் ஆகும். ஆனால் நல்லா கொத்து கொத்தாக வைக்குங்க. இந்த பாருங்களேன், எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நிறைய காய் வைக்குங்க. இதில் செம்ம காய் இருக்கும். பெரிய மரம். அதே மாதிரி இவங்க வாழை வச்சுருக்காங்க. பின்னாடி முருங்கை மரம் வச்சுருக்காங்க. வாழையில் குளத்தள்ளி இருக்குது பாருங்கள், கற்பூரவள்ளி. பின்னாடி வந்து முருங்கை மரம் வச்சுருக்காங்க. இது காக்கட்டாஞ்செடி ஒன்று இருக்குது. இந்த முருங்கை மரத்தில் அம்மா வீடு மாதிரியே இதுலேயும் நிறைய காய் வைக்குங்க. காய்னால் ரொம்ப அதிகமான காய் இருக்கும். நிறைய இதில் பறிச்சிட்ருக்காங்க போல இருக்குது. காய் கம்மியாக தெரியுது பார்க்கும்பொழுது, ஆனால் இதில் நிறைய காய் இருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்க, பறிச்சிட்டே எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.